தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/4/2015 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் 2:41 வரை, பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வீடு கட்டுகின்ற பொழுது கவனிக்க வேண்டியது அல்லது வீடு வாங்குகின்ற பொழுது கவனிக்க வேண்டியது. ஒரு வீட்டினுடைய முன்பகுதியிலே என்னென்ன மரங்கள் வைக்கலாம், பின்பகுதியிலே என்னென்ன மரங்கள் வைக்கலாம், எந்த இடத்தில் எப்படிப்பட்ட வலுவான பொருள்களை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன். வீடு மிகப்பெரிய கோடிக்கணக்காக போட்டு கட்டியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார், நிறைய விரயமாகுது, கட்டுகின்ற பொழுது நன்றாக இருந்தது, இப்போ அளவுக்கு அதிகமாக விரயமாகுது, ரொம்ப மனஸ்தாபம் வந்துச்சு அப்படின்னாரு. அவர் வீட்டில் அந்த தெற்கு பகுதியிலே எப்படி இருக்குது, அதனுடைய முன்பகுதி வடக்கு பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பொதுவாகவே தெற்கு பகுதியிலே கனமான பொருட்களை எல்லாம் நீங்கள் வைக்கணும். நல்ல கனத்த மரங்களையெல்லாம் அங்கே நீங்கள் வளர்க்கலாம். அரிசி, பருப்பு, இந்த இரும்பு சாமான்கள் இப்படி உள்ளதெல்லாம் வைக்கணும். அந்த பூமி சமநிலை அடைந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கீழ் நோக்கி போகாது, மேல் நோக்கி வரும் அப்படின்னு. அதற்கு பின்னாலே ஒரு மாதம் கழித்து அவரை சந்திக்கிற பொழுது சொன்னார், இப்போ மிக அற்புதமாக தொழில்கள் நடக்கிறது, லாபம் நன்றாக வருகிறது, விரயங்கள் எல்லாம் குறையுதுனார். இது நான் சொல்கிறது எதனால் சொன்னேன் அப்படின்னா, இது உண்மையிலேயே நடந்த இறைவன் திருவிளையாடலிலேயே வருகிறது. இறைவனுடைய திருமணம் காண்பதற்காக எல்லா தேவர்களும், அதாவது 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, 33 கோடி பேர்கள், தேவர்கள், தேவகணங்கள், மகான்கள் எல்லாரும் ஒன்று கூடி உலகத்தில் இருந்த அத்தனை பேரும் இறைவனுடைய திருமணத்தை காண வந்து விட்டார்களாம். அப்படி வருகின்ற பொழுது அந்த வடபகுதியிலே திருமணம் நடந்தது. அப்படி நடக்கின்ற பொழுது அந்த பகுதியில் எல்லோரும் குவிந்த உடனே அந்த பகுதி தாழ்ந்து விட்டது. அதே நேரத்திலே உலகினுடைய தென்பகுதி உயர்ந்து விட்டது. அந்த தென்பகுதி சமமாக கீழே இறங்க வேண்டும், என்ன செய்வதுன்னு பரமசிவன் யோசித்தார். யோசித்து என்ன சொன்னார், அகஸ்தியரை கூப்பிட்டார். அவர் மிகப்பெரிய தவமுனி. அவர் ஒருத்தர் அந்த இடத்துல நின்னாலே அப்படி சமமாயிரு இந்த உலகம்னு நம்பினார். நம்பி நீங்கள் போய் தென்பகுதிக்கு போங்க, போய் சமப்படுத்துங்கன்னார். அப்போ அவர் வர்றபோது ஒரு பாடல் படிப்பார். நீங்கள் திரைப்படத்தில் கூட பார்த்துருக்கலாம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் என்று அழகாக பாடுவார். இந்த உலகம் சமநிலை அடைவதற்காக அவர் தென் திசையை நோக்கி வந்து அந்த பக்கம் நின்னாராம். உலகம் சமநிலை அடைஞ்சிச்சான். ஆகவே தான் அந்த தென் திசை எப்பொழுதுமே கொஞ்சம் தூக்கி இருக்குமா. அதிலே நல்ல மரங்களை எல்லாம் நட்டு வைக்கலாம். தென் திசை பக்கத்திலே நல்ல பெட்டகத்தை வைக்க வேண்டுமா, இரும்பு பெட்டகங்களை வைக்கலாம், அரிசி முட்டைகள் எடுக்கலாம், கனமான பொருள்களை எல்லாம் வைக்கலாம். அதே நேரத்திலே வடக்கு பக்கத்திலே மெலிதான பொருள்களை எல்லாம் வைக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த அடிப்படையிலே மரம் வைப்பதிலே கூட வீட்டுக்கு முன்பகுதியிலே மாமரம் வைக்கலாம், வாழை மரம் வைக்கலாம், வேப்ப மரம் வைக்கலாம், எலுமிச்சை மரம் வைக்கலாம். அதற்கு பின்னாலே செடி கொடி என்று பார்த்தால் துளசி செடி, மல்லிகை செடி, அவரைக்கொடி, செம்பருத்தி, திருநீற்று பச்சை, புடலை கொடி, அருகம்புல், தர்ப்பை, கருவேப்பிலை போன்றவைகள் எல்லாம் வீட்டுக்கு முன்னாலே வச்சுக்கலாம். அதே நேரத்தில் முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடாது. ஒன்று அது குறையாக சொன்னாலும் கூட அதில் சித்திரை வைகாசியிலே கம்பளி பூச்சி வரும், அது நம்ம உடம்பிலே பட்டால் அரிக்கும். ஆகையினாலே முருங்கை மரம் இருப்பது நன்மைதான். ஏனென்றால் முருங்கை இனவிருத்திக்கு உகந்தது. அது வீட்டினுடைய பின்பகுதியில் வளர்க்கலாம் என்று சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பலாமரம் வைக்கக்கூடாதான், வைத்தால் குடும்ப பிரச்சனைகள் வரும் என்றும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். புளிய மரம், பனைமரம், எட்டி மரம், ஆலமரமெல்லாம் வீட்டிலே வைக்கக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டிலே அவசியம் மாமரம் வைக்க வேண்டும். மண் இருந்தால் தானே வைப்பதற்கு என்று நகரத்தில் இருப்பவர்கள் கேட்கலாம். தொட்டிப்பயிரும் இப்பொழுது இருக்கிறது, தோட்டப்பயிரும் இப்பொழுது இருக்கிறது. எனவே அந்த மாவிலையை மாமரம் வீட்டிலே நாம் வளர்த்தால் மண் இருப்பவர்கள் வளர்க்கலாம், அல்லது தொட்டியில் வளர்த்து இப்பொழுது போன்சாய் ட்ரீ என்றெல்லாம் வைக்கிறார்கள். அந்த மாவிலை தோரணம் திருவிழாக்களிலே கட்டுவார்கள், திருநாளிலே வீட்டிலே கட்டுகின்றோம். இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த இலை அழுகி போகாது, காய்ந்து போகும். அது துஷ்ட தேவதைகளை எல்லாம் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கின்ற ஆற்றல் இந்த மாவிலைக்கு உண்டு. அதனாலே தான் ஹோமங்களில் கூட ஒரு செம்பிலே தண்ணீர் வைத்து அதில் தேங்காய் வைத்து ஹோமம் செய்கின்ற பொழுது மாவிலை வைப்பார்கள். மாவிலை துஷ்ட தெய்வங்களை எல்லாம் தூர விரட்டுகின்ற ஆற்றல் பெற்றது. வீட்டிற்குள்ளே கிருமிகளை வரவிடாதாம், கிருமி நாசினி என்று சொல்கிறார்கள். எனவே அந்த மாவிலை தோரணத்தை நாம் திருநாளிலே தான் கட்ட வேண்டும், திருவிழா காலத்திலே தான் வீட்டிலே கட்ட வேண்டும் என்று அவசியமில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட நாம் வீட்டின் உட்பகுதியிலே நிலைவாசலிலே கட்டி வைக்கலாம். அதன் மூலமாக கூட
வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். மேலும் அது இருக்கும் இடத்தில் செல்வ வளம் பெருகும் என்று சொல்கிறார்கள். நெல்லிமரம் வைத்தால் இலக்குமி வாசம் செய்வதாக அர்த்தம் என்கின்றார்கள். ஆகையினாலே வீடு கட்டுகின்ற பொழுதோ வீடு வாங்குகின்ற பொழுதோ நீங்கள் இது போன்ற அமைப்புகளை எல்லாம் பார்த்து வாங்கினால் அந்த வீட்டால் இல்லத்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும், செல்வ வளம் பெருகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அச்சத்தை விட்டு உச்சத்தை எட்டுகின்ற நாள் இன்றைக்கு. அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நேற்று வரை சந்திரன் உங்கள் ராசியில் இருந்தார். எனவே உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். சந்திரன் மனதுகாரகன் என்பது. மனதுகாரகன் ஒரு ஜாதகத்திலே ராசியில் இருந்தால் மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கும். இன்று அவர் ரிஷபராசிக்கு சென்று விட்டார். எனவே உங்கள் ராசியிலே செவ்வாய் பலம் பெற்றிருப்பதனாலே இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். செய்தொழிலேயும் லாபம் உண்டு. அரசு வழியில் நல்ல எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, நகை நட்டுகளை வாங்கி சேர்க்கும் நாள். நம்பிக்கைக்குரியவர்களால் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. இன்று சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வெற்றிகளையெல்லாம் நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள். சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரனும் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். ஒற்றுமை பலப்படும். செய்தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு லாபம் கிடைக்கலாம். மிதுனராசி நேயர்களே, ரோசத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து இணையும் நாள். நோய் தீர மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் அதிகரிக்கும். திடீர் பயணங்களும் ஏற்படலாம். ஆனால் பயணத்தால் பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். நேற்று பாதியில் இந்த பணியை இன்று மீதியும் தொடர்வீர்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. கடகராசி நேயர்களே, குரு பலன் நன்றாக இருக்கிறது. கடிதம் கனிந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் ஆச்சரியமடைய வைக்கும். இன்றைக்கு கிழமை புதன். புதன் உங்கள் ராசிக்கு 10லே சஞ்சரிக்கின்றார். செவ்வாயோடும் சூரியனோடும் இணைந்திருப்பதனாலே புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. எனவே உங்கள் அடிப்படையில் ராசி அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கலைகளுக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். புது முயற்சிகளில் மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே இருக்கலாம். வருமானம் திருப்தி தரும். இன்று மாலை நேரத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி காணப்போகின்றீர்கள். சிம்மராசி நேயர்களே, மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று கூட சொல்லலாம். மக்கள் செல்வங்களால் ஒரு சில சமயங்களில் சில தொல்லைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதப் போகின்றன. மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு, இலாகா மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். வருமானங்கள் திருப்தி தரும். இன்று மாலை நேரத்தில் விஷ்ணுவை வழிபட்டால் மேலும் விருப்பங்கள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேருகின்ற நாள். வியாபார விரோதங்கள் விலகும். திருமண முயற்சிகளில் இதுவரை தடை ஏற்படுகின்றது என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மகிழ்ச்சியடையும் விதத்திலே நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதல்கள் ஏற்படலாம். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் நோய்கள் ஏற்பட்டு அகலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தொழிலில் தொல்லைகள் ஏற்படுகின்ற நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் தாமதப்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன செய்வது? சந்திராஷ்டமம் என்பதால் சந்திரபலம் குறைவாக இருக்கிறது. எனவே மன நிம்மதி குறைவாகவே இருக்கலாம். யாரிடமாவது ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் மீண்டும் உங்களிடமே அது வந்து சேர்ந்துவிடும். எனவே யோசித்து செய்யுங்கள். செயல்படுகின்ற பொழுது பொறுமையை கடைப்பிடிப்பதும் நல்லது. கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள வழிவகை செய்து கொள்ளும் நாள். இன்றைக்கு வருமானம் 2 மடங்காக உங்களுக்கு உயரப்போகிறது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழும் வாய்ப்பு கிட்டும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். 6லே புதன். எனவே மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். உறவினர் பகை அகலும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன.
தனுசு ராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அடுக்கடுக்காக வாய்ப்புகள் வந்து அலைமோதப் போகின்றன. காரணம், 7.5 சனி நடந்தாலும் நடக்கின்ற சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே கெடுபலன்கள் குறைவாகவே இருக்கும். அதே நேரத்தில் பயணங்களால் பலன் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். மகர ராசி நேயர்களே, பதவியில் இருப்பவர்களால் பலன் கிடைக்கும் நாள். இன்றைக்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று பதவியில் இருப்பவர்களை நீங்கள் அணுகியிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். பாசமிக்கவர்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக இருக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியப் போகின்றீர்கள். அந்நிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியங்களை எல்லாம் எளிதில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. கும்பராசி நேயர்களே, நோய்கள் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டிய நாள். நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுக்கிரன் நாளில் இருப்பதால் தாய்வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் பிரியம் கூடும். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உறவினர்களை காட்டிலும் நண்பர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கு கூடுதலாகவே இருக்கும். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். குடியிருக்கும் வீட்டாலும் குழப்பம் வரலாம். கூட இருப்பவராலும் குழப்பங்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். நேற்று செய்த முயற்சி இன்றும் தொடர்கிறதே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 7லே ராகு, ஜென்மத்திலே கேது. ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். இன்றைக்கு புதன் ரோகிணி இரண்டும் இணைவதாலே இன்றைக்கு பெருமாளை வழிபட்டால் பெருமைகளையெல்லாம் நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.